வணக்கம். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இலங்கை நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் அசோக ரன்வலவண்ட டாக்டரேட் பட்டம் தொடர்பான நிறைய சர்ச்சைகள் வந்திலிருந்து அன்றாட கவர்மெண்ட்டில் இருக்கிற நிறைய மினிஸ்டர்ஸ் பாராளுமன்ற உறுப்பினர்களோட டிகிரி தொடர்பாக மட்டுமே எல்லாரும் காய்ச்சி கொண்டும் ஆராய்ஞ்சு கொண்டும் இருக்கிறோம். ஆனால் இலங்கையில் டிகிரி பற்றி இருக்கிற பிரச்சனை இது மட்டும்தானே? ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க போலியான பட்டம் பெறுறாங்களா? இல்லை இலங்கையிலையும் போலியான பட்டங்கள் கொடுக்கப்படுதா? இலங்கையில் இருக்கிறவங்க பெற போலியான பட்டத்தில் இருந்து இலங்கை மக்களுக்கு மாற்றி கொடுக்குற போலி பட்டங்கள் வரைக்கும் டிசைனாக நிறையவே இருக்குது. ஷாக்கிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களை கேட்க ரெடியாகுங்க. முதல்ல இப்போ எல்லாருமே கதைக்கிற விஷயம் சபாநாயகர் அசோக ரன்வலவண்ட டிகிரியை பற்றி. இவர் முதல்ல மொரட்டுவா யூனிவர்சிட்டியில் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சு பிறகு ஜப்பான் வசேடா யூனிவர்சிட்டியில் PhD பயோகெமிஸ்ட்ரி முடித்ததா தேர்தல் நேரத்தில் சொல்லப்பட்டது. பாராளுமன்ற ரெக்கார்ட்லேயும் இதுதான் இருக்குது. அவர் சபாநாயகர் ஆனதும் சமூக வலைத்தளத்தில் அவற்றை பட்டம் தொடர்பாக நிறைய சர்ச்சைகள் தொடங்கிச்சு. பிறகு எதிரணி அரசியல்வாதிகளும் முக்கியமாக முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரியவும் இது தொடர்பாக கேள்வி எழுப்பினார்கள். இது தொடர்பாக மொரட்டுவா யூனிவர்சிட்டியை தொடர்பு கொண்ட இடத்துல பேரை மட்டும் வச்சுக்கொண்டு எந்த தகவலும் எடுக்கலாதுன்னு சொன்னாலும் அசோக ரன்வல அவர்களை ஃபேக்ட் கொஸ்டின் என்ற உண்மைத்தன்மையை பிரசவிக்கிற சர்வதேச சுயாதீன அமைப்பு தொடர்பு கொண்டு கேட்ட இடத்துல அவர் தான் மொரட்டுவேல எந்த டிகிரியும் பெறையல என்றும் ஆனால் ஜப்பானில் PhD பெற்றது உண்மைதான் என்றும் சொல்லியிருக்கிறார். PhD பெற்றவர்ண்டா பேசிக்காக பேச்சுலர்ஸ் டிகிரி எங்கே பெற்றவர் என்ற கேள்வி இங்கே எழும்புது. அவற்றை பேரில் எந்த ரிசர்ச் ஒர்க்கும் அவைலபிளாகவும் இல்லை. இதை விட ஜப்பான் வசேடா யூனிவர்சிட்டியில் மாணவர்கள் பற்றிய கலாநிதி பட்டத்துக்கான ரிசர்ச் செஞ்சவர்கள் லிஸ்ட்லேயும் அவற்றை பெயர் இல்லை. சட்ட ரீதியான ஒரு பல்கலைக்கழகத்தில் அவர் PhD முடிச்சு பட்டம் பெறையலையா இல்லை அவர் பட்டமே பெறையலையான்றது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக காய்ச்சி கொண்டிருக்க அவர் தன் கல்வி தகமையை நிரூபிக்கிற வரைக்கும் தான் பதவி விலகிறதா அறிவிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இப்போ NVP அரசாங்கத்தின வேறு சில மினிஸ்டர்ஸ் மேன டிகிரி பற்றியும் சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. இப்போ பிரச்சனை அவங்களோட கல்வி தகமை இல்லை, அவர்களோட நேர்மை தான். மக்களுக்கு பொய் சொல்லி இருக்கிறாங்களான்றதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. இது பற்றின மேலதிகமான விவரங்கள் கிடைச்சா அதை நாங்கள் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இது அரசியல்வாதிகள நம்பகத்தன்மை பற்றின பிரச்சனை தான். இதை விட நிறைய பிரச்சனை இலங்கையின் எஜுகேஷன் குவாலிட்டியையும் மரியாதையும் சந்தேகப்பட வைக்கிற மாதிரி அண்மை காலங்களை அதிகரித்து கொண்டே இருக்கு. அதில் ஒன்று தான் கௌரவ டாக்டர் பட்டங்கள் கொடுக்கறது. உண்மையில் கௌரவ டாக்டர் பட்டம்ன்றது கல்வி, கலை, சமூக சேவையில் செய்த செயற்பாடுகளுக்காக பாராட்டி, அதுலேயும் குறிப்பாக நிறைய பங்கு செய்தாக்களை பாராட்டி ஒரு அங்கீகாரம் பெற்ற அமைப்புகளால் கொடுக்கப்படுறது. இது வெறுமனே பாராட்டி கொடுக்கப்படுறது தான். சொல்லப்போனால் இலங்கையின் ஜனாதிபதிகளாக இருந்த ரணில், சந்திரிகா, மஹிந்த என்று எல்லாருமே அதை பெற்றாலும் அதை அவர்கள் பெரிதாக எங்கேயும் பாவித்தது கூட இல்லை. அதையும் விட நடிகர்களான விஜய், கமல் போன்றவர்களுக்கும் இது கொடுக்கப்பட்டாலும் அவையிலும் இதை பாவிக்கிறதில்லை. ஏனெண்டா இது வெறும் கௌரவமே தவிர ஒரு தகுதியாக எடுத்துக்கொள்ளப்படுறதில்லை. ஆனால் இலங்கையில் இது சில ஆயிரங்கள்ல இருந்து பல லட்சங்கள் வரைக்கும் காசுக்கு விற்கப்படுது. அதுவும் யாராலேண்டா ஒழுங்கான சர்வதேச அங்கீகாரம் கூட பெறாத அமைப்புகளால் விற்கப்படுது. இதுக்காக பணம் செலுத்தி வாங்குறாங்க. புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா இந்த பட்டம் உங்களுக்கு உண்மையில் செய்ய போகிறது ஒன்றுமே இல்லை. உங்களுக்கான கல்வி தகைமையோ தொழில் தகைமையோ இல்லை இந்த பட்டம் தர போகிறது. நீங்கள் காசை வீணாக்குறதோட இவ்வாறான ஏமாற்று பேர் வழிகளையும் ஊக்குவிக்கிறீங்கன்றது தான் இதால் நீங்கள் செய்கிற ஒரே ஒரு விஷயம். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்ற அளவுக்கு இப்போ அண்மை காலமாக ஏஎல் தேவையில்லை 8 மாத்திரை டாக்டர் ஆகலாம் இப்படியான விளம்பரங்களை சோஷியல் மீடியாவில் நிறையவே பார்த்துருப்பீங்க. இந்த விளம்பரங்களோட உண்மை என்னென்னு தெரியுமா? கனடாண்ட ஒன்டாரியோ மாகாணத்தில் 9ஆம் தரத்திலிருந்து 12ஆம் தரம் வரைக்கும் 4 ஆண்டுக்கு வழங்கப்படுற ஒரு உயர்கல்வி முறை தான் ஒன்டாரியோ செகண்டரி ஸ்கூல் டிப்ளமான்றது. ஷோர்ட்டாக சொன்னால் OSSD. இதை முடித்து சர்டிஃபிகேட் எடுக்க அங்கே இருக்கிற மாணவர்கள் கட்டாய பாடம், விருப்ப பாடம் அது 30 கிரெடிட் முடித்து 40 மணித்தியாலம் சமூக சேவை செஞ்சு அதை விட நிறைய எக்ஸாம் செஞ்சுட்டு நிறைய கஷ்டப்பட்டு தான் இதை நிறைவு செய்யணும். இது அவ்வளவு கஷ்டமாக இருக்கிறதால தான் கனடாவில் மட்டும் இல்லாமல் சர்வதேச ரீதியாகவும் இதை யூனிவர்சிட்டிஸ் இதை அங்கீகரிக்குது. இது ரிசல்ட் அடிப்படையில் தான் யூனிவர்சிட்டி அட்மிஷனும் கொடுக்கப்படுது. இந்த நிலையில் கனடா அரசாங்கம் கனடாக்கு வாரதை ஊக்குவிக்கணும் சில தெற்காசிய நாடுகளுக்கு இந்த திட்டத்தை முதல்ல வழங்க ஆரம்பிச்சிச்சு. இது ஆன்லைன் மூலமாகவும் நடைபெற்றது. அது பங்களாதேஷ் மாதிரியான சில நாடுகளுக்கு வழங்கப்பட்டதாக சொல்லப்படுது. அப்படி இருந்தால் கூட அது இலங்கையில் வழங்கப்பட்டதாக தெரியல. பங்களாதேஷ்லேயே இது நிறைய சிக்கல்கள் வந்ததால் அதையே இடைநிறுத்திட்டாங்க.
இதில் ஓஎஸ்எஸ்டி என்றால் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம் என்னென்னா, இது 4 வருடமுமே நீங்கள் அந்த முறைக்குள்ளே தான் படிக்கணும். இதில் எந்த ஷார்ட்கட்டுமே இல்லை. குறுகிய காலம்னு சொன்னாலே அது உண்மையான ஓஎஸ்எஸ்டியாக இருக்காது. அடுத்தது மெடிசின் மாதிரியான ஃபீல்டுக்கு ஓஎஸ்எஸ்டி சர்டிஃபிகேட்டை வச்சு எடுக்கிறதுன்றது சரியான ஒரு கஷ்டமான விஷயம். மெடிசினுக்கு இதால் சான்ஸ் கிடைக்கிறதுன்றதுக்கு வாய்ப்பே குறைவு. இப்படி இருக்கையில் தான் இலங்கையில் ஏஎல் டெஸ்ட்டில் போட்டி கூடிக்கொண்டு போக டிகிரி முடிக்கிறதுக்கோ இல்லை வெளிநாட்டு போகிறதுக்கோ வந்து மாற்று வழிகளை தேடிக்கொண்டிருக்கிற ஆட்களை டார்கெட் பண்ணி சில தனியார் நிறுவனங்கள் கனடாவோட ஓஎஸ்எஸ்டியை தங்கள்கிட்ட படிக்கலாம்னு அறிமுகப்படுத்தினாங்க. அதுவும் எப்படி என்றால், நீங்கள் ஓஎல் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏற்கனவே கனடாவோட சிஸ்டத்தின் 9 ரகம் 11ஆம் ஆண்டு வரைக்கும் நீங்கள் படிச்சிட்டீங்க. அதாவது 3 வருஷத்தை முடிச்சிட்டீங்க. கடைசி ஒரு கிரேட் தான் நீங்கள் முடிக்கணும். அதை நீங்கள் 8 மாதத்தில் முடிக்கலாம். முடித்தா கனடாவோட ஓஎஸ்எஸ்டின்ற சர்டிஃபிகேட் தருவோம். அதுக்கு பிறகு நீங்கள் வெளிநாட்டில் எந்த டிகிரி வேணும்னாலும் முடிக்கலாம். முக்கியமாக டாக்டர் ஆகலாம்னு சொல்லி அதை வச்சு ப்ரொமோட் பண்ணினாங்க. நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இலங்கையில் 2020ஆம் ஆண்டுக்கு பிறகு எஸ்எல்எம்சின்ற அந்த இபிஆர்எம் பரீட்சை எழுதி நீங்கள் இலங்கையில் டாக்டராக வேலை செய்யணும்னாலே, வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்து இலங்கையில் டாக்டராக வேலை செய்யணும்னாலே நீங்கள் ஏஎல்ல 2CS எடுத்துருக்கணும். ஆனால் இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் நீங்கள் ஏஎலோட எடுக்க தேவையில்லை, ஓஎலோட வாங்க நான் உங்களோட டாக்டர் ஆக்கிறோம்னு சொல்லி தான் நடத்தப்படுது. அதுலேயும் இவையில் 8 மாத கோர்ஸை நடத்துறதும் இல்லாமல் அவங்க கொடுக்குற அந்த சர்டிஃபிகேட் கனடா அமைச்சுக்கே தெரியாத ஒன்றா தான் இருக்குது. இந்த சர்டிஃபிகேட் கனடாவிலேயே நிறைய ஏமாற்று நிறுவனங்கள் ஓஎஸ்எஸ்டி சர்டிஃபிகேட் என்ற பேரில் இலங்கை மாதிரியான நாடுகளை டார்கெட் பண்ணி ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லாமல் சில சர்டிஃபிகேட் பாகிஸ்தான், இந்தியா மாதிரியான நாடுகள்லேருந்து ஃபேக் சர்டிஃபிகேட் அடித்து கொண்டு வந்து இங்கே கொடுக்கப்படுது. இப்படியான ஃபேக் ஓஎஸ்எஸ்டி சர்டிஃபிகேட் பிரச்சனையால் ஆஸ்திரேலியா மாதிரியான நாடுகளில் இருக்கிற சில ஃபேமஸான கேம்பஸ்களே ஓஎஸ்எஸ்டி சர்டிஃபிகேட்டை அக்செப்ட் பண்ணுறதை நிப்பாட்டிட்டாங்க. அந்த அளவுக்கு இதில் ஸ்கேம் வந்து நிற்குது. இந்த 8 மாத கோர்ஸுக்கு வாங்குற காசு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா 10 முதல் 15 லட்சங்கள். இதை நீங்கள் செலவழித்து நீங்கள் படிச்சுட்டு வெளிநாடு போகலாமண்டோ, இதை வெளிநாட்டில் கேம்பஸ்களுக்கு அப்ளை பண்ணலாமண்டோ, நீங்கள் அப்ளை பண்ணிக்கல உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். இதை வச்சு இலங்கையில் வேலை செய்யலாமன்றாலும் அதுக்கான அங்கீகாரமும் இலங்கையில் இருக்க போகிறதில்லை. அதால் தயவு செய்து யாரும் இப்படியான கோர்ஸில் சேர முதல் அதுங்க சர்டிஃபிகேட் இல்லை அதுக்கான கனடா அரசின் அங்கீகாரம் பெற்றதுக்கான ஏதாவது ப்ரூஃப் இல்லை இலங்கை படிச்சத்தினங்களும் அதை அங்கீகரிச்சிருக்கிறதுக்கான ப்ரூஃப் இது எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது உண்மைத்தன்மை என்னது விளங்கும். இப்படியான நிறைய தனியார் நிறுவனங்கள் இப்போ கொழும்புலையும் ஜாழ்ப்பாணத்திலையும் மட்டக்களப்பு, திருவண்ணாமலை இந்த இடங்களில் தான் இயங்கி வருது. இது பற்றி நீங்கள் சமூக வலைத்தளங்களில் தான் நிறைய இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொண்டு இருக்குது. அது இது தொடர்பாக சமூக வலைத்தளத்தில் ஒருத்தர் நிறைய பேர் காய்க்க தொடங்கி இருக்கிறோம். அப்படி ஒருத்தர் போட்டிருந்தார், தான் தன் உறவினருக்குன்னு சொல்லி தொடர்பு கொண்டு கேட்ட இடத்துல அவை அடுத்த பாடநெறிக்கு நேரம் எடுக்கும்ன்றதால நீங்கள் இப்போ 4 மாதத்துலேயே முடிக்கிறதுக்கு நாங்கள் உதவ வேண்டும். எக்ஸாம் ஆன்லைன்ன்றதால நீங்கள் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறோம். இதிலிருந்தே அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் நம்பலாமன்றது உங்களுக்கு விளங்கியிருக்கும். அடுத்தது நாங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டாலும் அவை பெரும்பாலும் நேர வரத்தான்னு சொல்லினோம். இதை விட இப்போ சில நிறுவனங்கள் தாங்களே ஒழுங்காக விசாரிக்காமல் இந்த கோர்ஸை நாங்கள் கனடாண்ட ஃபேக் நிறுவனம் நம்பி தொடங்கி சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்டோம். அதுக்கு பிறகு படித்த மாணவர்கள் வெளிநாட்டுக்கு மேலதிக படிப்புக்கு போகிறதுக்குன்னு போய்க்கல தான் அந்த சர்டிஃபிகேட் ஃபேக்குன்னு சொல்லி வந்திருக்குன்னு சொல்லி புலம்புறாக்களும் இருக்கிறோம். இப்படியான ஸ்கேம்கள் இப்போ இலங்கையில் கூடியிருக்கிறதுக்கு காரணம் கல்வித்துறையில் கண்காணிப்புகள் குறைவாக இருக்கிறது. இல்லை அப்படி கண்காணிக்கிறதுக்காண்டி இருக்கிற நிறுவனங்கள் அதை ஒழுங்காக செய்யாமல் இருக்கிறது தான் காரணமாக இருக்குது. அரசாங்கத்தில் இருக்கிற போலி பட்டதாரிகளுக்கு இப்போ நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பாராளுமன்றத்தில் இருக்கிறவங்க என்னெல்லாம் செய்ய போகிறாங்களோ அதை விட முக்கியமான நடவடிக்கை இப்படியான போலி பட்டங்களுக்கும் எடுத்தே ஆக வேண்டும் என்றுதான் இப்போ அவசியமாக இருக்குது. இது தொடர்பாக நீங்கள் ஏதாவது அறிஞ்சிருந்தாலோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஏமாந்து போயிருந்தாலோ தயவு செய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது அவர்கள் இதை பார்க்குற நிறைய பேருக்கு பெரிய உதவியாகவும் ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்கும். நாங்கள் கடைசியாக சொல்ல விரும்புகிறது ஒன்று தான், யாராவது இந்த கௌரவ டாக்டர் பட்டம் பெற விரும்பினா நீங்கள் உங்களோட சேவைக்கோ உங்களோட கலைக்கோ பாராட்டி கிடைக்கிற இடத்துல ஓகே. மற்றபடி உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு பட்டம் தராங்களா தயவு செய்து அப்படியான பட்டங்களை வாங்காதீங்க, வாங்கி அவர்களை ஊக்குவிக்காதீங்க. அதே மாதிரி இப்படி போலியான பட்டங்கள் ஏதாவது இப்படியான கோர்சஸ்கள் உங்களுக்கு குறுகிய காலத்தில் முடிக்கலாம்னு சொன்னாலே அதை தயவு செய்து நம்பாதீங்க. அப்படி இல்லைன்னா கூட, அப்படி இல்லாத கோர்ஸ்லண்டா கூட அதோட உண்மைத்தன்மை என்ன, அதுக்கு என்னென்ன அங்கீகாரம் இருக்குது, அதை முதல் படித்தாக்கள் நிலைமை என்ன, அவர்கள்ட்ட ஒழுங்காக விசாரித்து முடிவுகளை எடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதை மாதிரியான வேறு வீடியோக்களை பார்க்கணும்னு நினச்சா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட உங்களுக்கு ஏதாவது வீடியோக்கள் தேவையாண்டா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி அது முக்கியமான ஒரு வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரணும் பண்ணீங்கன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.